இப்படி ஆக்சிடென்ட் நியூஸ் தெரிஞ்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல 2 பேரும் வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இவங்க என் ஃபேமிலி இந்த ஹாஸ்பிட்டல் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேயான் சொல்றப்போ பயங்கர கோவம் வருது. ஹீரா போய் பலார்னு ஒரு அடி கொடுத்துடுறா. ஆனா வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா தேயானோட அப்பா தான் அந்த சேர்மன், தேயானோட ஹாஃப் பிரதர் தான் அந்த பையன் அப்படிங்கிறதுனால எதுவும் பண்ண முடியாம போயிடுது. தேயானுக்கு அவங்க அப்பா மேல இவ்வளோ கோவம்னா தேயானோட அம்மா சாகிறதுக்கே ஒரு வகையில் இவரு தான் காரணம். அதனாலதான் இவ்வளோ கோவமா இருக்கா. கம்பெனித்த கைக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் உங்களை கொல்லுவேன், அந்த பையனையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தேயான் சவால் விட்டே போறான். இந்த தேயான் எப்படி மடக்கிறதுன்னு தெரியல. அதனால பேட் வந்துட்டு இருக்கிற இடத்த எப்படியே தேடி கண்டுபிடிச்சு வந்து பேட் மறைஞ்சிருக்கா அங்கிருந்தே பேசுறான். இவங்களும் அங்கிருந்தே பேசுறாங்க. நீ அந்த தேயான் கூடவே இருந்து அவ சொல் பேச்சை கேட்ட அப்படின்னா டாட்டோ செத்த மாதிரி நீயும் செத்துருவ. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு தண்டனையே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, நான் கம்மியா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேட் யோசிக்கிறான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வர்றான். 11 வருஷத்துக்கு முன்னாடி சிம்மாவையும் சிம்மாவோட குழந்தைய வேற வச்சு எரிக்க பார்ப்பாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்த ஹீரா குழந்தைய பத்திரமா காப்பாத்தி வாங்கிப்பான். அங்க இருந்து சிம்மாவையும் அப்படியே தப்பிக்க வச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறமாக சிம்மாவை கடல்ல போட்டு கொன்னதே வேற யாரும் கிடையாது, இந்த டாட்டோவும் பேடு தான். அது பேடுக்கு ஞாபகம் வருது. இப்படி பேட் நினைச்சு பார்க்க இந்த பக்கம் அந்த காரை ஓட்டிட்டு வந்தது அசிஸ்டன்ட் தானே. அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு என்ன ஏதுன்னு லாயர் விசாரிக்கிறப்போ என்ன ஏதுன்னு தெரியல, ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல இருந்து நேராக வீட்டுக்கு போனோம். அவர் ட்ரெஸ்ஸை மாற்றினதுக்கு அப்புறமாக நேராக நாங்கள் அந்த குட்டி பையனை கூப்பிட்றதுக்காக வந்தோம். அது வரைக்கெல்லாம் காரில் அப்படியே கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமாக தான் பிரேக் இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே சேர்மேனையும் அந்த பையனையும் வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவங்களால ஈஸியாக போக முடியல. டைட் செக்யூரிட்டியோட அவங்கள வச்சு தேயான்னு பார்த்துட்டு இருக்கான். அதனால நர்ஸாவும் அங்கே க்ளீன் பண்ணுறவங்களாம் வேஷம் போட்டுட்டு எப்படியோ உள்ள வந்து பக் செட் பண்ணுறாங்க, சீக்ரெட் கேமரால செட் பண்ணுறாங்க. சேர்மனோட காரில் பிரேக் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானி கிட்ட வந்து விசாரிக்கிறப்போ அவள் பயத்தில் உண்மையை ஒத்துக்கிறான். நான் எதுவும் பண்ணலை, அந்த கார் இருக்கிற கராஜ் கதவை மட்டும்தான் நான் திறந்து விட்டேன், அதுக்கு மட்டும் தான் பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நானியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சேர்மனோட ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ரூம்லேயும் பக் செட் பண்ணியிருப்பாங்க. தயான் வந்து பார்க்குறப்போ என்னென்ன பண்ண போகிறா அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இங்கிருந்து உங்களை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திர மாதிரி மாற்றி கொண்டுடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டதும் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது, சேர்மேனை மட்டும் இல்லை அந்த பையனையும் அவ கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம லாயரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா டாட்டோ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தப்போ நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் சீரியஸாக இருக்காங்க, அப்போ நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க, சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண நர்ஸ் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டோ இப்போ காப்பாற்ற முடியல, டாட்டோ இறந்துட்டாரு. டாட்டோ செத்ததுக்கே காரணம் லாயர் தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லாயருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சேர்மேனையும் அந்த பையனையும் எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்க வெளியே கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ லாயரும் வந்திருக்கணும். லாயர் இங்கே மாட்டிக்கிட்டாரு. லாயர் எல்லாமே எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இது எல்லாமே இவங்களுக்கு வைக்கப்பட்ட ட்ராப் தான். இவங்க பக் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தேயானுக்கு தெரியும். இவங்க சேர்மேனையும் அந்த பையனையும் காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வரப்போ இவங்களை சுத்து போட்டுடுறாங்க. அந்த பேட் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அடிக்க வர ஆட்கள்லாம் அவரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஆனால் வேற வழியே இல்லை, இவங்களையும் அடிக்கிறதுக்காக அந்த ஆம்புலன்ஸ்குள்ள வரைக்கும் வர அந்த இடத்துக்கு லாயர் வந்துடுறாங்க. ஃபுல் அண்ட் டீட்டெயில் ஸ்டோரி பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனல் விசிட் பண்ணுங்க.